ஈரோடு கவுந்தம்பாடி அருகே சுங்கச்சாவடி அமைப்பதற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்களின் எதிர்ப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றவும், கட்டண உயர்வை குறைக்கவும், கிராமப்புற பகுதிகள் அருகில் அமைக்கப்படும் புதிய சுங்கச்சாவடிகளை வேறிடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் பல்வேறு தரப்பினர் நடத்தும் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் 20 புதிய சுங்கச்சாவடிகளை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு. அப்போது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த அறிவிப்பு. ஈரோட்டில் இருந்து சத்தியமங்கலம் வரை செல்லும் மாநில நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தப்பட்டு இந்த 4 வழிச்சாலையில் கவுந்தம்பாடி அருகே பாலபாளையத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்கள், சிறு குறு விவசாயிகள், பொதுமக்கள் சுங்கச்சாவடி அமையும் இடத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். மேலும் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு கோரிக்கை மனுக்களும் கொடுத்தனர். இந்த நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது சுங்கச்சாவடி அமைக்கும் பணி வெகு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இது குறித்து பாலபாளையத்தை சேர்ந்த ராஜேந்திரன் கூறுகையில், இந்த சாலை அமைப்பதற்கு முன்னால் சுங்கச்சாவடி அமைக்கப்படக்கூடாது என்று தெரிவித்ததாகவும், ஒவ்வொரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்படும் என்றும், இந்த பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது என்று ஒப்பந்ததாரர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இந்த சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள கிராமங்கள் விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ளன. மேலும் சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதற்கும் மற்றும் இடுபொருட்கள் வாங்குவதற்கும் 3 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அவ்வாறு விவசாய பணிக்காக விளைபொருட்களை கொண்டு செல்வதில் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர். காய்கறி கொண்டு போறாங்க, அல்லது சக்கரை கொண்டு போறாங்க, ஏதாவது மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு காய்கறி வாங்கினா அந்த காய்கறியினுடைய விலை ஏறிட்டே போகுது. விவசாயிகிட்ட 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கினாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறி அது 200 ரூபாய்க்கு வருது. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த டோல்கேட் உருவாக்கி ரோடு அகலப்படுத்தினதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சுங்கச்சாவடிகளில் எடுத்துன்னு இருக்குதா, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த சுங்கச்சாவடியாக அது எடுத்திருக்காங்களா? எனவேதான் கவுந்தம்பாடி, சலங்கபாளையம், பெருந்தலையூர், ஆலத்தூர், பாண்டியம்பாளையம் மற்றும் ஓடத்துறை ஊராட்சி பகுதிகளில் உள்ள கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து பவானி நதி பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சுபி தளபதி நம்மிடையே கூறுகையில், மத்திய அரசின் நபார்டு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு TNRSP திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. 18 மாதத்தில் முடிக்கப்பட வேண்டிய இந்த பணியானது தற்போது சுமார் 3.5 வருடங்கள் ஆகியும் முடிவடையாமல் உள்ளது. ஒப்பந்ததாரர்களுக்கான உரிய நிதி வழங்கப்படாததாலேயே இந்த பணியை இவ்வளவு காலம் தாமதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், சாலை இருமருங்களிலும் வெட்டப்பட்ட 3500 மரங்களுக்கு மாற்றாக அதிலிருந்து 7 மடங்கு உயர்த்தி சுமார் 25,000 மரங்கள் அங்கே நடப்பட வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை இதுவரை அரசு செய்யவில்லை. உடனடியாக இந்த TNRSP திட்டத்தினுடைய இயக்குநர்களும் மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்மிடம் கூறுகையில், சுங்கச்சாவடி அமைத்து பயன்பாட்டிற்கு வரும்போது கவுந்தம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு எளிதில் சென்று வர பாஸ் வழங்க வேண்டும் என்றும், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் மார்க்கெட்டுகளுக்கு விவசாய விளைபொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு முற்றிலும் சுங்கச்சாவடியில் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருகாமையில் இருக்கின்ற வருவாய் கிராமங்கள், சுற்றி இருக்கின்ற ஒரு 4 to 6 வருவாய் கிராமங்களுடைய விவசாயிகள், பொதுமக்கள் யாவரும் அருகில் இருக்கின்ற நகரங்களுக்கு போய் வருவதற்கு ஏதுவாகவும், தங்களுடைய தோட்டங்களுக்கு போய் வருவதற்கு ஏதுவாகவும், விவசாய பணிகளுக்கு போய் வருவதற்கு ஏதுவாகவும் அந்த டோல்
கேட்டை சுற்றி இருக்கின்ற 6 விவசாய கிராமங்களுக்கும் இதிலிருந்து விதிவிலக்குகள் அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு என்று ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த ஈரோடு கோபி சத்தியமங்கலம் சாலை என்பது ஈரோடு மாவட்டத்தில் மிக முக்கியமான சாலை. இந்த பகுதியில் சர்க்கரை மார்க்கெட், கவந்தப்பாடி சர்க்கரை வெல்லம் மார்க்கெட், சித்தோடு சர்க்கரை மார்க்கெட், ஈரோடு மஞ்சள் மண்டி மற்றும் காய்கறி சந்தைகள் என்று தொடர்ச்சியாக அந்த பகுதியில் விவசாய விளைபொருளை விற்கக்கூடிய சந்தைகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், அரசு நடத்துகிற கூட்டுறவு சங்க சொசைட்டிகள் இருக்கின்றன. இங்கே விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை கொண்டு வருகிற சூழலில் இந்த சுங்கச்சாவடி என்பது பெரும் தடையாக மாறிவிடும். எனவே விவசாயிகளுடைய விளைபொருளை ஏற்றி வருகிற வாகனங்களுக்கு, விளைபொருளோடு வருகிற வாகனங்களுக்கு இங்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.